ஜோதிட தகவலில் நவ கிரகங்களை பற்றி, அதாவது ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம், ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்கள், பலாபலன்கள் போன்றவற்றினை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக கூறி வரக்கூடிய நான், நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது சர்வகிரகமான ராகு பகவானை பற்றி சில வார்த்தைகள் கூறினேன். தற்போது நவகிரகங்களில் சாயாகிரகம், மற்றொரு சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற உள்ளேன். நவகிரகங்களே நிழல் கிரகம், சாயாகிரகம் என பெயர் பெற்ற கேது பகவானவர் ஞானக்காரகன் ஆவார். அதாவது ஆன்மீகம், தெய்வீகம் போன்றவற்றுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாக கேது பகவான் விளங்குகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் கேதுவின் ஆதிக்கம் அதிகப்படியாக இருந்தால், கேது பகவானோட ஆதிக்கம் வலுவாக இருந்தால், பொதுவாக பார்க்கின்ற போது கேது பகவானவர் திரிகோண ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது, 1, 5, 9 ஆகிய திரிகோண ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுதும், சந்திரன் குரு கேது போன்ற சேர்க்கை ஏற்பட்டு 1, 5, 9 இருப்பதும், ஏதாவது ஒரு திரிகோணத்தில் கேது பகவான் அமைப்பெற்று மற்ற திரிகோணத்தில் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் அமைய பெறுவதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். அப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது சமயம் சார்ந்த, அதாவது அவர் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள், மதம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு முக்கியத்துவம் வைக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம், தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். சரி, கேது பகவான் நல்லதை செய்வாரா கெடுதியை செய்வாரான்னு என பார்க்கின்ற பொழுது, பொதுவாக சர்வ கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகம் நின்ற வீட்டதிபதி நன்றாக பலமாக இருக்கின்ற பொழுது அது ஒரு விதத்தில் நல்ல பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகிறது. எது எப்படி இருந்தாலும் கேது பகவானை பற்றி பேசுகின்ற பொழுது, கேது பகவானவர் ஜாதக ரீதியாக 3, 6, 10, 11 ஆகிய பாவங்கள், அதாவது ஒரு ஜாதகத்திற்கு ஜென்ம லக்னத்திற்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 கேது பகவான் அமைகின்ற பொழுது ஓரளவுக்கு அனுகூலம் மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுவும் கேது பகவானவர் உங்களுக்கு குரு போன்ற சுபகிரக சேர்க்கை பெற்று, குரு போன்ற சுபகிரக பார்வை பெற்று ஏற்பட்டால் அதனை கோடீஸ்வர யோகம் என்று கூறுவார்கள். அந்த உபஜயஸ்தானத்தில் அமையக்கூடிய கேது பகவானவர் எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தினால் கூட சில விஷயங்களுக்கு கேது பகவான் நல்லதில்லை. என்ன விஷயம் என்று பார்த்தால், உங்களுக்கு கேது பகவான் தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு, அதாவது இது ஒரு ஞானக்காரகன் என்பதனால், ஆன்மீகம் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரகன் என்பதனால், அந்த ஆன்மீகம் தெய்வீக விஷயங்களை நாட்டத்தை ஏற்படுத்தும். சரி, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாட்டை குறைக்கும். பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் கேதுவின் திசையோ கேதுவின் புக்தியோ நடைபெற்றால், கேது திசை நடைபெறுகின்ற காலங்களில் பெரும்பாலும் தாம்பத்திய வாழ்க்கையில், அதாவது திருமணம் நடைபெற்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெற தடை, இடையூறுகள். பொதுவாக பார்க்கின்ற பொழுது கேதுவின் திசையானது திருமண வயதில் நடக்கக்கூடாது. அது பெண் என்றாலும் சரி, ஆண் என்றாலும் சரி. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கேதுவின் புக்தியானது திருமணம் நடைபெற்ற பிறகு வந்தால், கேது பகவானவர் சற்று பலகீனமாக இருந்து ஒருவரின் ஜாதகத்தில் கலத்தர தோஷங்கள் அமையப்பட்டிருந்து, கலத்தர தோஷம் என்றால் 7ஆம் அதிபதியுடன் இரு கிரகங்களோ, 7ஆம் அதிபதியுடன் ஒரு 2 கிரகங்களோ சேர்ந்திருப்பது, 7இல் 2 கிரகங்கள் இருப்பதெல்லாம் கலத்தர தோஷமாகும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு கேதுவின் தசாபுத்தி வந்தால் அது குடும்ப வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கக்கூடிய ஒரு அவல நிலையினை உண்டாக்கிறது. பெரும்பாலும் ஒரு கணவன் மனைவி இருவருக்கு, மனைவிக்கு கேதுவின் புக்தி நடைபெற்றாலும் கணவருக்கு கேதுவின் புக்தி நடைபெற்றாலும், எந்த திசை என்றாலும் சரி, கேதுவின் புக்தி நடைபெற்றாலும் இருவருக்கு இடையே ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடுகள், கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு
சில இடங்களில் பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது சனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 3வது திசையாக கேது திசை வரும். ஒன்று அவங்களுக்கு அந்த திருமண வயதான திருமணம் என்பது கேது திசை முடிந்த பிறகு திருமணம் பண்ணால் திருமண வைக்க நன்றாக இருக்கிறது. கேது திசை முடியறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணால் கேது திசை வருகின்ற போது திருமண வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகிறது. அதுபோல புதனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புதனி நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்த பெண்களுக்கு, அதாவது புதனி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு 16, 17 வயது வாக்கில் 16 வயது வாக்கில் கேது திசை தொடங்கும். அந்த 22, 23 வயது வரை அந்த கேது திசை முடிகிற வரை திருமணம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. அதாவது அதாவது புதனின் இருப்பானது 15 வருஷம் 16 வருஷம் இருக்கின்ற பொழுது அடுத்து கேது திசையானது 7 வருஷம் நடக்கும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது அந்த 22, 23 வயசு வரைக்கும் அந்த கேது திசை முடிய வரைக்கும் திருமணத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த கேது திசை முடிஞ்ச பிறகு திருமணத்திற்கான முயற்சிகள் முற்பட்டால் நல்ல வெற்றியும் அனுகூலங்களையும் உண்டாக்கும். பொதுவாக குறுகிய கால திசை என்றாலும் கேதுவின் திசையானது 7 வருடங்கள் தான். கேதுவின் புக்தி கூட மற்ற திசையில் பிரதான திசையில் பார்த்தால் 1 வருட காலமும், சிறு சிறு திசையில் பார்த்தால் 4 மாதம் 3.5 மாதம் கணக்கில் வந்தாலும் அந்த கேதுவின் புத்தியானது ஒருவரின் வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளையும் சில பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது. சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள், வம்பு வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை, பெரும்பாலும் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது. கேதுவின் தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது பெரும்பாலும் நாம் எதிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, பேச்சை குறைத்து கொண்டு எதிலும் கவனமாக செயல்படுவது, முடிந்தவரை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கேதுவுக்கு பரிகாரம் என பார்த்தால் கேதுவுக்கு பரிகாரம் என்பதே விநாயகரை வழிபாடு செய்வதுதான் மிக சிறந்த பரிகாரமாகும். முழுமுதற் கடவரான விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய சோதனைகள் சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக திருமண வயது அடைந்தவர்களுக்கும் இந்த கேதுவின் புக்தி நடைபெற்றால் முடிந்தவரை அந்த கேது புக்தி முடிந்த பிறகு திருமணம் செய்வது நல்லது. கேதுவின் புக்தியில் திருமணம் நடப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதுபோல திருமணம் நடைபெற்று உடனடியாக கேதுவின் புக்தி வந்தால் அந்த நேரங்களில் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அந்த புக்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் கேதுவின் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவதன் மூலமாக, பொதுவாக செல்கின்ற பொழுது சித்திரகுப்தர் கோயில் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில், கீழே பெரும்பள்ளம் போன்ற கேது ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது கூட மிகவும் சிறப்பு. நேயர்களே, கேதுவை பற்றியும் கேதுவுக்கு என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் என்பதனை பற்றியும் உங்களிடம் சில வார்த்தைகள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.